ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து இன்றைக்கி கம்பெனி எல்லாமே டீ கொடுக்குறது எல்லாமே லீவாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் காலங்காத்தாலே ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஹிந்திக்காரங்க எல்லா லேபர்ஸ் எல்லாம் நான் வர வச்சுருக்கோம், இன்றைக்கி டீ எடுத்துகிட்டு வாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்றைக்கி ஓட்டி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் கடையிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் டீ எல்லாம் கொடுத்துட்டேன். சரி கடையை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா, சரி கடையை இவ்வளோ தூரம் டீ எல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பண்ணுறது, கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படியோ கொஞ்சம் இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கேனு அது இதுன்னு போகிறனால ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ மெடிக்கல் ஃபார்மசி வந்து விசிட் பண்ணியிருந்தேன் நான். அங்கே போய்ட்டு ஃபுல் பேக் பெயின் குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கினேன் நான். வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி எப்பயும் போல் நம்ம தண்ணி அடிக்கிற மாதிரி வேலைக்கு போயாச்சு. அங்கே போனால் லைனாக அடிக்க வச்சுருக்கான். 40 கேன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றுட்டு வரணும் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரி நல்ல சாப்பாடு இருக்கும்னு பார்த்தா சாம்பார் சாதம்லாம் வைக்க டைம் இல்லைன்ட்டாங்க. அதனால் நமக்கு கிடைச்சது சோறு, தயிர், சமோசா. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் ஜீரணம் ஆனதுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை செய்யணும்ல. அதனால் வந்து இந்த பருப்பு ரேக் அடிக்க வச்சுருக்கிற ரேக்கெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பருப்பு கிருப்பு அது எல்லாமே பருப்பு அதுக்கப்புறம் வந்து புளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எல்லாமே காலியாக இருந்துச்சு ரேக்கெல்லாம். அதுக்கோசம் எல்லாமே திருப்பியும் பஞ்ச் பண்ணி திருப்பியுமே அடுக்கிறதுக்கு அந்த ஒரு வேலையில் இறங்கிட்டேன் நான். இதுக்கடையில் வந்து பேக் பண்ணிட்டு போது திடீர்னு என்னடா கடை முன்னாடி வரையும் நிறைய சத்தமாக இருக்குன்னு பார்த்தா நம்ம ரெகுலராக வர கஸ்டமர் வந்து திடீர்னு எல்லாம் கடை முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரே ஃபுல்லாக ஹோலி மாதிரி கொண்டாடிட்டு திடீர்னு இப்படியே வந்து கொண்டாடிட்டு வெளியே போய் எங்கள் ஒய்ஃப் போய் பார்த்தாங்க. நம்மள வந்து ஹோலி கொண்டாடி வச்சுட்டாங்க. அப்படியே உங்க ஹோலி கொண்டாடிட்டு வருது. அதான் கேக்குறேன். வாங்க பாத்துட்டே இருக்கற என்னாச்சு பாருமோ என் நிலைமையை பாருமோ. நான் கூட ஹோலி கொண்டாடுற மாதிரி ஆயிப்போச்சு. யார் இந்த மாதிரி பேசுனது? நம்ம கஸ்டமர் தான், வேற யாரும் கிடையாது. நமக்கு 90% அவங்க தான் நம்ம கஸ்டமர். அவங்க நம்ம கஸ்டமர் விருப்பப்பட்டு கேட்டனால எனக்கும் சேர்த்து ஹோலி கொண்டாடிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து இது ஒரு ரொம்ப ஃபெஸ்டிவலா நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பகவானா நினைக்கிற போது பாருங்க பொட்டு மாதிரி எல்லாம் வச்சு கொண்டாடிட்டு போயிருக்காங்க. பாருங்க இவங்க இதெல்லாம் இப்படிலாம் செய்வாங்கன்றதெல்லாம் ஒரு இது கலாச்சாரம் இருக்குது. ओके ओके क्या भाई ये भैया आपका होली नहीं है? हाँ है ना. ஹோலி எல்லாம் கொண்டாடி முடித்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஒய்ஃப் வந்து பின்னாடி ரேக்கில் ஃபுல்லாகவே அடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரேக்கெல்லாம் அடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஏரியாவில் வந்து எதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கிங் பண்ணியிருந்தால் ஹிந்திக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சுலபமான கம்மியான ரேட்லேயும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் வந்து நிறையாவும் வாங்கணுமா இருக்கும். அவங்களுக்கும் வந்து உடனே வாங்கிட்டு போகிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடுக்கி வச்சா அவங்க என்ன சொல்கிறது, நம்ம லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு வந்து அது கொடுங்க இது கொடுங்க பருப்பு கொடுங்க மூங் தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கான இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இதுதான்.